அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய நேசர் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் எரியப்பட்ட போது, எனக்கு அல்லாஹுவே போதுமானவன், அவனே பொறுப்பேற்றுக் கொள்வோரில் சிறந்தவன், ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்று கூறிய வார்த்தைதான் அவர்களுடைய கடைசி வார்த்தையாக இருந்தது. இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே 4564 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேதமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இப்ராஹீம் என்ற அவர்களுடைய பெயர் கூறி சுமார் 69 இடங்களிலே அவர்களை குறிப்பிட்டு காட்டுகிறான். அவர்களுடைய பெயரை ஒரு அத்தியாயத்திற்கு சூட்டி சூரத்து இப்ராஹீம் என்ற ஒரு அத்தியாயத்தையும் உருவாக்கி தந்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல்வேறு இடங்களிலே சிலாகித்து அவர்களுடைய புகழாரங்காலை சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் தமக்கு தொடர்பு இருப்பதாக உரிமை கொண்டாடுவதற்கு மக்களிலே மிகவும் அருகதையானவர்கள் யார் என்றால் அவரை பின்பற்றி வாழ்ந்தவர்களும் இப்போது இந்த நபியும், அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவர்களது தூதுத்துவத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுமே ஆவார்கள் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 68 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எவர் அல்லாஹ்வுக்கு முழுமையாக அடிபணிந்து தன்னுடைய நடத்தையையும் நல்லதாக்கி கொண்டு ஒருமனப்பட்டு இப்ராஹீமின் வழிமுறையை பின்பற்றுகிறாரோ அவரை விட சிறந்த நெறிவுடையவர், மார்க்கமுடையவர் யார்? இப்ராஹீமையோ அல்லாஹ் தன் உற்ற நண்பராக தேர்ந்தெடுத்து கொண்டான் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் 4 சூரத்து நிசா வசனம் 125 தெளிவுபடுத்தி காட்டுகிறான். இப்ராஹீமின் வழிமுறையை எவர் புறக்கணிக்கிறாரோ அவர் மூடனாக அன்றி வேறு யாராக இருப்பார்? இப்ராஹீமையோ நாம் திண்ணமாக இந்த உலகில் அல்லாஹுடைய தூதுக்காக தேர்ந்தெடுத்தோம். இன்னும் நிச்சயமாக மறுமையில் அவர் நல்லடியார்களில் ஒருவராக இருப்பார். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 சூரத்துல் பக்கரா வசனம் 130 தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். நபியே, மக்களிடத்திலே சொல்லுங்கள், அல்லாஹ் உண்மையையே உரைக்கிறான். நீங்கள் ஒருமனப்பட்ட இப்ராஹீமின் வழிமுறையை பின்பற்றுங்கள் என்று. அவர் ஒருபோதும் அல்லாஹ்விற்கு இணை வைப்பாளராக இருந்ததில்லை என்று குறிப்பிடுகிற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 95 தெளிவுபடுத்தி காட்டுகிறான். இந்த வசனங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நமக்கும் இடையேயான தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தி காட்டுகின்றான். நாம் சரியான பாதையில் பயணிப்பதற்காக அளவுகோலாக இருப்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் என்பதையும் தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த கட்டளையை அல்லாஹ் பிறப்பித்தானோ அதே கட்டளையையே நமக்கும் பிறப்பித்துள்ளான் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இப்படி நபிமார்களிலே சில முக்கியமான நபிமார்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்தான் என்பதோடு மாத்திரமல்லாமல் அவர்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி அனைத்தையும் அர்ப்பணிக்க முற்பட்டார்கள். அல்லாஹ் அவர்களுடைய பொருளாதாரத்தை கேட்டான், அர்ப்பணித்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய உயிரை கேட்டான், அர்ப்பணித்தார்கள். அவர்களுடைய மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்று சோதித்தான், அதையும் செய்து ஏனைய சோதனைகளிலேயுமே அவர்கள் வெற்றி கண்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாற்றை தியாகத்திற்கு உண்டான அடிப்படை முதன்மை வரலாற்றாகத்தான் வேதமறை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் பின்பற்றி வருகின்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை குறித்து அல்லாஹ் சொல்ல முற்படுகின்ற போது, நீங்கள் இப்ராஹீமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று மில்லத்தை இப்ராஹிம் என்று குறிப்பிடுகின்ற அந்த செய்தியை நிலையில் கொண்டு பார்க்கின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய அந்த வாழ்வியல் எந்த அளவிற்கு மேன்மையானது, அவர்களுடைய மரியாதை எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நபிமார்களை பற்றி உண்டான விரிவுரையான செய்திகளை அறிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.